வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இன்னைக்கு 14th February 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு ஓவரால் கண்டென்ட் என்னென்ன நியூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸ், பேங்க் நியூஸ், அப்பாயின்மெண்ட் நியூஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அண்ட் அக்ரிமெண்ட் நியூஸ் பார்க்க போறோம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா துபாய் அன்வீல்ஸ் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி சர்வீஸ் அட் வேர்ல்ட் கவர்மெண்ட் சமிட் 2024. அதாவது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து வேர்ல்ட் கவர்மெண்ட் சமிட்ன்றது வந்துட்டு இப்போ துபாயில நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து முக்கியத்துவமா ஒரு ஈவெண்ட் வந்து என்ன நடந்திருக்குன்றது பாத்தீங்கன்னா துபாய் கவர்மெண்ட் வந்துட்டு வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஏர் டாக்ஸி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க இந்த சமிட்ல. ஸோ இந்த ஏர் டாக்ஸி வந்து யார் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா எந்த கம்பெனி வந்து இனிஷியேட் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா ஜாபி ஏவியேஷன் S4 ஏர்கிராஃப்ட் இவங்க தான் வந்து அந்த ஏர் டாக்ஸி சர்வீஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது உங்களுக்கு. ஸோ இது மூலமா துபாய் கவர்மெண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா இது மூலமா டிராபிக்ஸ், அதாவது நமக்கு வந்து ஒரு இடத்துல வந்து டிராபிக் அதிகமா இருக்கும். ஸோ இதனால வந்து கார்பன் எமிஷன் அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம்ன்றத இவங்க வந்து துபாய் கவர்மெண்ட் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து துபாயோட ஸ்டாட்டிஸ்டிக் ஜிகேன்றது பாத்தீங்கன்னா என்னன்னா துபாய் வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்றது பாத்தீங்கன்னா அரேபியன் பெனின்சுலால ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து துபாய் வந்துட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்ற ஒரு இதுக்குள்ள தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இந்தியான்றது ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்றது அவங்களோட மொத்த இது வந்து சொல்றது வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள நிறைய வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து துபாய் வந்துட்டு இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட கேபிட்டல் வந்து துபாய் தான் உங்களுக்கு. ஸோ இதோட ரூலர் யாருன்றது பாத்தீங்கன்னா முகமது பின் சலாம். இவங்க என்ன கரன்சி யூஸ் பண்றாங்கன்றது பாத்தீங்கன்னா சவுதி ரியால். ஸோ நமக்கான செகண்ட் நியூஸ்ன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் இனாகிரேட்ஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அப்பர் ஐடி இன் நியூ டெல்லி. அதாவது நம்ம நேற்று நியூஸ்லன்றதை பார்த்திருப்போம். அப்பா ஐடி கார்டு வந்துட்டு ரூரல் ஏரியாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்பா ஐடி கார்டுன்றது என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட அகாடமிக்கை வந்துட்டு கணக்கு பண்ற விதமா அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல வந்து அப்லோட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் மானிட்டர் பண்ற விதமா அவங்க வந்து ஒரு ஐடி கார்டு கொடுக்க போறாங்க. ஸோ இந்த ஐடி கார்டை வச்சு அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி அகாடமிக் போகுதுன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதோட கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ தர்மேந்திர பிரதான் வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில. ஸோ இந்த தர்மேந்திர பிரதான்ன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கேபினட் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். சோ ஒரு எந்த தொகுதியில இருந்து இவர் வந்தாரு பாத்தீங்கன்னா இவர் லோக்சபால இருந்து வரல, இவர் வந்து ராஜ்யசபா மூலமா தான் வந்துட்டு எம்பியா இருக்காரு உங்களுக்கு. சோ எந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இவர் வந்துட்டு ராஜ்யசபா எம்பியா இருக்கான்றது பாத்தீங்கன்னா நம்ம மத்திய பிரதேஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து இவர் வந்து நம்ம தர்மேந்திர பிரதான் வந்திருக்காரு உங்களுக்கு. So next நமக்கு third newsன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா launch of science for women technology and innovation Swati portal by INSA New Delhi. அதாவது ஸ்வாதி போர்ட்டல்ன்றது ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஃபார் உமன் ஏ டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் உங்களுக்கு. சோ இது யார் இனிஷியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் அஜய் குமார் சூன், பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இவர் தான் வந்து சயின்டிபிக் அட்வைசர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காரு. இவர் தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு. சோ இது யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் நேஷனல் சயின்ஸ் அகாடமி டெல்லியில இருக்கிற இந்த காலேஜ் வந்துட்டு இந்த போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு. சோ இந்த போர்ட்டல் மூலமா அவங்க வந்து எதை நோக்கி இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா ஸ்டெம் ஃபீல்டுக்கான ஜெண்டர் டிசபிலிட்டியை வந்து குறைக்கணும் அப்படின்றதான் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான நெக்ஸ்ட் வந்து இந்த டீடைலான நியூஸ் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்வாதி போர்ட்டல் இருந்து யார் டெவலப் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் ஜெனோம் ரிசர்ச் இவங்க தான் இந்த இதை டெவலப் பண்ணி மெயின்டைன் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் வந்து இது இனிஷியேட் பண்ணது யாருன்றது பாத்தீங்கன்னா இன்டர் அகாடமிக் பேனல் ஆஃப் இந்தியா ஆன் உமன் இன் ஸ்டெம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த போர்ட்டலுக்கான ஃபண்ட் வந்து யார் கொடுத்திருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழ வர வந்து இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த ஸ்வாதி போர்ட்டலுக்கான ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஸ்வாதி போர்ட்டல்ன்றது என்னன்னா வந்துட்டு ஸ்டெம் ஃபீல்டுக்கான உமன்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும், உமன்ஸை வந்து உமன்ஸையும் இந்த ஸ்டெம் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு டெவலப் பண்ணுன்றதா இந்த ஸ்வாதி போர்ட்டலோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம். சோ இந்த ஸ்டெம்ன்றது நம்ம என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சயின்ஸ், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். சோ இதுதான் ஸ்டெம்மோட ஃபுல் ஃபார்ம். ஸ்டெம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அந்த 4 ஃபீல்டு இருக்குன்னு பாத்தீங்களா, சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிராஜுவேட் ஸ்டடி பண்றவங்கள வந்துட்டு டெவலப் பண்ற விதமா தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் இருக்குது. சோ இந்த ப்ரோக்ராம்ல இப்போ வந்து இந்த போர்ட்டல் வந்து மெயினா எதுக்கு வந்துச்சுன்றது பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல வந்து உமன்ஸோட பங்கும் அதிகமா இருக்கணும், அவங்க வந்து நிறைய வந்து இதுக்குள்ள வரணும்ன்றத ஒரு நோக்கமா வச்சுதான் இந்த போர்ட்டல் வந்து உருவாக்கியிருக்காங்க உங்களுக்கு. சோ நமக்கான fourth நியூஸ்ன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா RBI announcement on February on increase of remuneration and expansion.
இப்போ உங்களுக்கு நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் பேங்க்ஸ் வந்து நிறைய நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான ஓய்வூதியம் வந்துட்டு அதாவது அவங்களுக்கான அந்த சார்ஜஸ் அதாவது உங்களுக்கு வந்து அவங்க ஃபண்டு கொடுப்பாங்களா அவங்களுக்கு சேலரி மாதிரி, ஸோ அதை வந்துட்டு இப்போ வந்து பர் இயருக்கான சேலரி வந்து 20 lakhsல இருந்து 30 lakhs இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எந்த அடிப்படையில் வந்து ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா செக்ஷன் 35B ஆஃப் பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949ல இந்த செக்ஷன் அடிப்படை தான் இந்த காசை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்ன்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் இன் கிஃப்ட், அதாவது கிஃப்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்மளோட இன்டர்நேஷனல் ட்ரேட் எல்லாமே இந்த சிட்டி இந்த ஒரு அதாவது குஜராத்ல வந்து ஒரு சிட்டியை உருவாக்கி, ஸோ இந்த சிட்டியில என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விதமான ட்ரேடர்ஸ் அதாவது உலகத்துல இருக்க டாப் எம்என்சி கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஒரே இடத்துல இருக்கிறதா இந்த கிஃப்ட் சிட்டின்னு சொல்றது உங்களுக்கு. ஸோ இந்த சிட்டியில என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியன் பேங்க்ஸுக்கான அவங்களுக்கு வந்துட்டு ட்ரேடிங் பண்றதுக்கும் அவங்க வந்துட்டு ட்ரேசிங் மெம்பர்ஷிப் கிளியரிங் மெம்பரா வந்து ஆகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு உங்களுக்கு. சோ நமக்கான 5th நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஐசிஐ எலக்ஸ் ரஞ்சித் குமார் அகர்வால் as a president. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஐசிஏன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது நம்மளோட கேள்விப்பட்டிருப்போம் இப்போ வந்து பிகாம் முடிச்சவங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சிஏ கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஸோ இது அவங்க வந்து எது இந்த சிஏ கோர்ஸ்ன்றது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லுவாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னா ஆக்சுவலா உங்களுக்கு கணக்கு பண்றது, அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்றத வச்சுக்கோங்க. அந்த ஆர்கனைசேஷன்ல நடக்கிற எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்புறமேட்டு அவங்களோட வரவு செலவு இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொண்டு வரது வந்துட்டு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டா தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கான காலேஜஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஏஜென்சின்றது பாத்தீங்கன்னா இவங்க தான் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் தான் இதுக்கான வருஷம் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டுக்கான பிரசிடென்டா வந்து யாருன்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா ரஞ்சித் குமார் அகர்வாலா தேர்ந்தெடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்டான டீடைல்ஸ்ன்றது பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் வந்துட்டு சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆக்ட் 1949 படி பார்லிமெண்டால உருவாக்கப்பட்டிருக்குது உங்களுக்கு. சோ நமக்கான 6th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஐசிசி மென்ஸ் உமன்ஸ் பிளேயர் ஆஃப் தி மந்த் ஜனவரி 2024 அனௌன்ஸ்ட். அதாவது ஐசிசி இருக்காங்களா உங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இருக்காங்களா உங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாசம் வந்துட்டு அந்த மாசத்துல நடந்த வந்துட்டு பிளேயர்ஸ் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ சோ அதை பேஸ் பண்ணி ஒரு உமன் பிளேயர் அண்ட் மென் பிளேயர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க மந்த் ஆஃப் தி பிளேயர்னு சொல்லிட்டு உங்களுக்கு. சோ இந்த விதமா ஜனவரி மந்தோட பெஸ்ட் பிளேயரா யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா ஷஹம்பர் ஜோசப் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ்லயும் அதுக்கப்புறமேட்டு ஆமி ஹண்டர் ஃப்ரம் அயர்லாண்ட்லயும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஷம் ஜோசப் பண்றது மென்ஸ் கேட்டகரியும் ஆமி ஹண்டர்ன்றது உமன்ஸ் கேட்டகரியும் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்ததுக்காண்டி ஜனவரி மந்தோட பிளேயர் ஆஃப் தி மந்த் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ நெக்ஸ்ட் நமக்கு ஐசிசி கிரிக்கெட் கவுன்சிலோட ஸ்ட்ராட்டஜிக்ன்றது பாத்தீங்கன்னா என்னன்னா இட்ஸ் a formation in 1909. அதாவது 1909 வந்து ஐசிசி கவுன்சில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்றது பாத்தீங்கன்னா துபாயில இருக்குது. இந்த ஐசிசியோட டோட்டல் மெம்பர்ஷிப் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 106 கண்ட்ரிஸ் இருக்காங்க. சோ இந்த ஐசிசியோட இப்போ இருக்கிற கரண்ட் டைரக்டர்ன்றது பாத்தீங்கன்னா கரப் டார்க்லே, இவர் தான் வந்துட்டு இப்போ இருக்கிற கரண்ட் டைரக்டர் உங்களுக்கு. சோ நமக்கான 7th நியூஸ்ன்றது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நிதி ஆயோக் லான்ச்சஸ் க்ரோ இனிஷியேட்டிவ் ஃபார் வேஸ்ட்லேண்ட் ரீஸ்டோரேஷன். அதாவது நம்மளோட திங்கிங் டேங்க் அதாவது நம்மளோட பிளானிங் கமிஷன் சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு பிளான் சொல்றது, அப்புறமேட்டு உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து இப்படி இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணா வந்து இப்படி நல்லா இருக்கும்ன்ற ஒரு சஜஷன் டெல்லிங் ஏஜென்சி தான் அந்த நிதி ஆயோக். சோ இவங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்றது பாத்தீங்கன்னா க்ரோ இனிஷியேட்டிவ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. சோ இந்த க்ரோ இனிஷியேட்டிவ்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரீன் ரீஸ்டோரிங் ஆஃப் வேஸ்ட்லேண்ட் வித் ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி. அதாவது நம்ம நிறைய ஏரியாஸ் வந்துட்டு வேஸ்ட்லேண்டா இருக்கும் உங்களுக்கு, அதாவது பயனே படாம இருக்கும்ல. சோ அந்த ஏரியானா ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஏரியாஸை வந்துட்டு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சோ அக்ரிகல்ச்சர் அந்த இடத்துல வந்து வைக்கலாம்ன்றதை இவங்க வந்து ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எப்படி பண்ண போறாங்கன்றது பாத்தீங்கன்னா அந்த ஏரியாஸ் எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வச்சு இந்த ஏரியாஸ் அனலைஸ் பண்ணி இந்த ஏரியால நம்ம வந்து ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்ன்றத இவங்க வந்து ப்ரோமோட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு. சோ இவங்க கவர்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணி சோ இது கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு. சோ நமக்கான 8th நியூஸ்ன்றது பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சைன்ஸ் கான்ட்ராக்ட் வித் BEL ஃபார் சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ். அதாவது நம்ம நேவில யூஸ் பண்ற சக்தி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்க்கான ப்ராடக்ட்டை டெவலப் பண்றதுக்காண்டி நம்ம டிஃபென்ஸ் வந்து யார் கூட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது இதுவும் வந்துட்டு நம்மளோட PSU கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனி சொல்லுவோம். சோ இவங்க கூட சைன் அப் பண்ணி 11
இந்த வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் வந்து இந்தியன் நேவிக்காண்டி இவங்க வந்துட்டு கான்ட்ராக்ட்ல பேசியிருக்காங்க. சோ இவங்க வந்துட்டு எவ்வளவு கான்ட்ராக்ட் பேசியிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 2269 crores வந்து பேசியிருக்காங்க. சோ இவங்க தான் இந்த வார் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணி தரப்போறாங்க உங்களுக்கு. சோ இதோட பிஇஓட ஸ்ட்ராட்டஜிக்ன்றது பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ன்றது இது உங்களோட பேரு. சோ இவங்க வந்துட்டு எப்போ வந்திருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா 1954 அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ இந்த பிஇஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்றது பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்குது உங்களுக்கு. சோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மெயினா வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்றது. சோ நம்ம ஓட்டிங் மிஷினா இருக்குல்ல, சோ இதுவே இவங்க தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க உங்களுக்கு. சோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் நமக்கு அவ்வளவுதான்.